Hi everyone, this is the first video of the basic English course. I have starting this free basic English course according to the requests of my viewers. I have already launched a 30 days beginner level spoken English course. Most of my viewers follow that, but some others requested that they needed more simplest version of an English course, even to learn beginner level children and others as well. So இங்கிலீஷ்னு அதனுடைய ரொம்ப பேசிக் லெவல் இருந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கான சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் தான் இனி உங்களுக்காக வரப்போகுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்கள் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை ஃபாலோ செய்வதன் மூலமாக உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை கிராஜுவலி படிப்படியாக அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யூ மே டெவலப் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ் பேஷண்ட்லி, not so rapidly. I'll upload videos in weekly basis and exercises as well. It's better to watch the videos regularly. நீங்கள் தவறாமல் அந்த வீடியோஸை பார்ப்பதன் மூலமாக முழுமையான இங்கிலீஷ் நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். For that, you must subscribe my channel and need to click on the bell icon to get the notifications of all the videos. இந்த வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டுமல்லாமல் அதனுடைய பெல் ஐக்கனையும் கிளிக் செய்வது better. So, shall we move on to the video? ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸோட, ஒரு அடிப்படையான சிம்பிளான சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இந்த விதமாகத்தான் அமையும். ஓகே, ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட முதல்ல சப்ஜெக்டும் பின்னாடி வேர்ப், அதன் பிறகு ஒரு ஆப்ஜெக்ட் வரலாம். சப்ஜெக்ட் மற்றும் வேர்ப் மட்டும் இருந்தாலும் கூட அது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இவை ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத நாங்கள் படிப்படியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்றால் என்ன? ஓகே, சப்ஜெக்ட் என்பது ஒரு சென்டென்ஸோட டூவர், அதாவது அந்த சென்டென்ஸோட சம்மந்தப்படுகிற செயற்பாடு செய்பவர் தான் டூவர் என்பது. இதுதான் சப்ஜெக்டில் நார்மலாக வரும். ஹூ ஓ வாட் பெர்ஃபார்ம் இன் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சன் அல்லது ஏதாவது ஒரு பொருள். ஹூ ஓ வாட். ஹூ என்பது யார், வாட் என்பது எது. இவராக எது அந்த ஆக்ஷனை செய்யக்கூடியதோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல வரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நார்மலி சப்ஜெக்டாக வரக்கூடியவையை நாங்கள் நவுன்ஸ் என்று சொல்வோம். பெயர் சொல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஓகே, நேமிங் வேர்ட்ஸ் தான் நார்மலாக சப்ஜெக்டாக வரக்கூடியவை. எவ்வாறான நேம்ஸ்? ஒரு பர்சனோட நேம் அல்லது இடத்தோட நேம் அல்லது ஒரு கன்செப்ட், ஒரு பொருளோட நேம், இவ்வாறாக ஏதாவது ஒரு பெயர் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வேர்ட் தான் நவுன் அப்படி என்பது. ஸோ ஏதாவது ஒரு நவுன் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல அமையும். அதே போல தான் ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸும் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் ப்ரோனவுன்ஸ் என்று சொல்வோம். ஸோ ப்ரோனவுன்ஸும் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டுக்குரிய இடத்துல யூஸ் பண்ணப்படலாம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஆல் த ப்ரோனவுன்ஸ். ஸோ சப்ஜெக்டுக்குரிய இடத்துல வரக்கூடிய
ப்ரோனவுன்ஸை இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். You may know this already sometimes, but I am still introducing to you. Already நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கலாம், but listen to me. I என்பது நான். we என்பது நாங்கள். இவை இரண்டும் first person என்று சொல்வோம். first person. இதில் I என்பது first person singular noun, ஒருமை. we என்பது first person plural noun, பன்மை. plural என்பது பன்மை. first person plural noun. ஸோ இன்னொரு ப்ரோனவுனை சொல்கிறேன், that is you. you என்பது நீ அல்லது நீங்கள், சிங்குலர் plural, ஒருமை பன்மை இரண்டுக்கும் பொது. you அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ you என்பது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் நாங்கள் தமிழில் முன்னிலை அப்படின்னு சொல்வோம். you may know that sometimes. So this is the second person, you. third personாக வரக்கூடியது he, அவன். she, அவள். it, அது. these are third person singular nouns, ஒருமையாக வருபவை. he, she, it. அதே போல தான் they, அவர்கள். that is third person plural noun. third person plural. they, அவர்கள். so I, we, you, they, he, she, it இவை அனைத்தும் ப்ரோனவுன்ஸ் அப்படின்று சொல்லப்படும். இவற்றை நாங்கள் ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். let me tell you an example. Meera. Meera is a name of one person, ஒரு பர்சனோட பெயர். ஸோ தட் இஸ் அ நவுன். மீரா ஒரு ஆக்ஷனை செய்தாள் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் மீரா போகிறாள். ஸோ அந்த ஆக்ஷனை செய்பவள் மீரா. ஸோ அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக எங்களுக்கு மீராவை யூஸ் பண்ணலாம். மீரா கோஸ், மீரா போகிறாள். மீரா அப்படின்றதுக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் தட்? மீரா இஸ் அ தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன். ஸோ இது பெண் பால், ஃபீமேல் அப்படின்றதால நாங்கள் ஷீ என்பதை யூஸ் பண்ணுவோம். ஷீ கோஸ், அவள் போகிறாள். இதே மாதிரி எல்லா நவுன்ஸ்க்கும் பதிலாக இந்த செவன் ப்ரோனவுன்ஸில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறாக நவுன்ஸ் அல்லது ப்ரோனவுன்ஸை தான் நாங்கள் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இதுக்குரிய இடத்துல யூஸ் பண்ண வேண்டும். காட் இட்? ஸோ இவ்வாறாக ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்டாக வரக்கூடிய இந்த சப்ஜெக்ட் அப்படின்ற விஷயம் வெவ்வேறு விதங்களில் அமையலாம். சிம்பிள் சப்ஜெக்டாக இருக்கலாம், அதாவது ஒன் வேர்ட், ஒரு வேர்டில் வரக்கூடிய மாதிரியான சப்ஜெக்ட் நாங்கள் சிம்பிள் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனோட பேர் மீரா, அல்லது ஒரு ப்ரோனவுன் ஹீ அல்லது ஷீ, இட், ஏதாவது ஒன்று. இவ்வாறாக ஒரு சிங்கிள் வேர்ட், ஒரு வேர்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நாங்கள் சிம்பிள் சப்ஜெக்ட் என்று சொல்வோம். அடுத்து கம்பவுண்ட் சப்ஜெக்டாகவும் வரலாம். வாட் இஸ் கம்பவுண்ட் சப்ஜெக்ட்? கம்பவுண்ட் சப்ஜெக்ட் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்ஸ் அல்லது ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணப்படுவது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர், அவனும் அவனது சகோதரனும். ஓகே, இவ்வாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்ஸை யூஸ் பண்ணும் பொழுது அதை நாங்கள் கம்பவுண்ட் சப்ஜெக்ட் என்று சொல்வோம். அதே போல் கம்ப்ளீட் சப்ஜெக்ட் என்றும் ஒன்று அமையும். வாட் இஸ் தேட்? கம்ப்ளீட் சப்ஜெக்ட், அதாவது குறிப்பிட்ட சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக வரக்கூடிய செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்
father's car. His father's car. அவனுடைய தந்தையின் கார். ஓகே, இந்த இடத்துல நாங்கள் த கார் அப்படின்ட்டு யூஸ் பண்ணினா அது ஒரு சிம்பிள் சப்ஜெக்டாக அமையும். ஸோ அதை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும் பொழுது தட் இஸ் அ கம்பவுண்ட் சப்ஜெக்ட். ஓகே, ஹிஸ் ஃபாதர்ஸ் கார். ஸோ இவ்வாறாக ஒரு சென்டென்ஸில் பிகினிங்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்ற விடயம் எங்களுக்கு சிம்பிளாக அல்லது கம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனை வச்சு எங்களுக்கு ஒரு சென்டென்ஸை உருவாக்கி கொள்ளலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இன்றைய பேசிக் இங்கிலீஷ் லெசனில் நாங்கள் படித்த விஷயம் என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் இட் மீன்ஸ் ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்ஸில் வரக்கூடிய பார்ட்ஸ் என்னென்னா சப்ஜெக்ட், வெர்ப் மற்றும் ஆப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் என்பது என்ன, சப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்படக்கூடியவை எவை அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸோ மைண்ட் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வேர்ப் அப்படின்றா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி த வேர்ப் இஸ் த வேர்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸோட ஆக்சுவல் வேர்ப் தான். இதன் மூலமாக அந்த வேர்போட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். ஒரு வேர்ப் தான் அந்த சென்டென்ஸுக்கு முழு கருத்தையும் தரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் பி அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபார் யூ. ஸோ வேர்ப்ஸ் பற்றி முழுமையாக கிராஜுவலி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் படிக்கலாம். ஓகே, ஸோ I'll stop from here and let's meet in the next session. Until that, take care everyone. Bye.